புனித கெபிரியல் தொடக்கப்பள்ளியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இந்த அருமையான ஒரு நிகழ்வினை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலகம் சார்ந்த பணியாளர்களுக்கும் பெருமைக்குரிய இந்த பள்ளியில் மாணவ செல்வங்களாக இருக்கின்ற உங்களுக்கும் உங்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பள்ளியில் சேர்த்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்முறையில் ஒரு வட்டாட்சியராக இருந்தாலும் நானும் இந்த கல்வி நிறுவனங்களோடு மிகுந்த தொடர்பில் இருக்கிறேன். பதவி வழியில் சத்திரம் தனி வட்டாட்சியர் என்பது தற்போது முனை வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசர் தொடக்கப்பள்ளி, அரசர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருவையாறில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசர் கல்லூரி, இந்த 3 நிறுவனத்தும் செயல் என்ற பதவியை வகித்து வருகிறேன். எனவே ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது என்பது எவ்வளவு சிறப்பிற்குரியதாக வெளியில் கூறப்படுகிறதோ அவ்வளவு சிரமத்திற்குரியது என்பதை அறிவேன். இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களை வகுப்பறையில் இருக்கின்ற கல்வி அறிவோடு மற்றும் சென்று விடாமல் தற்போதைய நிலையிலேயே அவர்களை மிகச்சிறந்த தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற அளவில் அவர்களுக்கு அடிப்படையான குணாதிசயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த பள்ளியானது எடுத்து வருகிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. இதையெல்லாம் நாங்கள் கல்லூரியில் தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதாவது தலைமை பண்பு என்று சொல்வார்கள், லீடர்ஷிப். ஒரு தலைவருக்கு என்ன குணாதிசயங்கள் தேவை என்பது குறித்து, அதுவும் இந்த சிறு வயதிலேயே பள்ளி பிராயத்திலேயே அவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஊக்கங்கள் அளிக்கப்படுவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். 1000 சொற்களை விட ஒரு சிறு காட்சி என்பது மிகவும் வலிமையானதாகவும் மனதை தைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் பெருந்தன்மை என்கின்ற ஒரு சொல்லுக்கு எவ்வாறெல்லாம் விளக்கம் அளிக்கலாம் என்பதை மாணவ செல்வங்கள் இங்கே உங்களுக்கு நாடக வடிவிலும் நடன வடிவிலும் காட்சி அமைத்திருந்தார்கள். இதற்காக வெகு சிரத்தை எடுத்துக்கொண்ட இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை மிக அருமையாக நடத்தி சென்றிருக்கிறார்கள். பெருந்தன்மை என்பதற்கு தயை அல்லது அன்பு செலுத்துதல் என்கின்ற வார்த்தையில் இதை நாம் முன்னிலைப்படுத்தலாம். யாரெல்லாம் தன்னலமின்றி பிறர் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, பிரதிபலன்களை எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்கிறார்களோ, தன்னிடம் குறைவான செல்வம் இருந்தாலும் அதை பிறருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, இதுதான் பெருந்தன்மை என்று நமக்கு முன்னோர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எல்லாம் ரொம்ப சோர்வாகவும் இருக்கிறாங்க. ரொம்ப கடினமான ஒரு செஷன் இது. என்னுடைய கல்லூரியிலேயே 3ஆம் ஆண்டு மாணவர்களை வைத்து ஒரு 35 நிமிடம் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம்னாலே சலசலப்பு ஏற்படுத்தும். அதுவும் இந்த மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய இந்த போதனையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்
Dear students, good morning. Good morning everybody. Good morning. பரவாயில்ல, யாரும் ஒன்றும் தூங்கல நினைக்கிறேன். சரியா? இந்த அரங்கில் குழுமியிருக்கின்ற நீங்கள் அனைவருமே மிகவும் கருணை மிக்கவர்கள் தான். பாப்பா, உன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் பென்சில் எடுத்துட்டு வரல மறந்துட்டான். டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எழுத சொல்றாங்க. உன்கிட்ட 2 பென்சில் இருக்கு, உன் ஃப்ரெண்டு கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டீங்களா? வெரி குட். இதுதான் பெருந்தன்மை. நீங்க சொல்லுங்க பாப்பா, உன் ஃப்ரெண்டு ஒரு நாள் லஞ்ச் பேக்கை மறந்து வீட்டில் வச்சுருந்தா. உட்காருங்க உட்காருங்க. உடைய ஃப்ரெண்டு லஞ்ச் பேக்கை அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, வீட்டில் மறந்துட்டு வந்துட்டாங்க. லஞ்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லியாக அவங்க ஃபாதரோ மதரோ லஞ்ச் கொண்டு வர முடியல. அப்போ உங்கள் உணவை உடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்களா, பண்ண மாட்டீங்களா? இதுதான் பெருந்தன்மை, இதுதான் தயை. ஆக இந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் பெருந்தன்மை மிக்கவர்கள், தயை மிக்கவர்கள். நீங்கள் இந்த பள்ளியில் படிப்பதை மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஏனெனில் உங்கள் தாய் தந்தையர் இது ஒரு அருமையான பள்ளியில் உங்களை சேர்த்திருக்கிறாங்க. இயற்கை மிகவும் தயை மிக்கது. இந்த மண்ணை நாம் 1000 முறை விதித்து நடக்கிறோம். அது நம் மீது எவ்விதமான பழி சொல்லுவதில்லை. காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். அது மிகவும் பெருந்தன்மையானது. அந்த காற்றை சுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர் வாழ்கின்ற ஆக்சிஜன் எடுத்துக் கொள்வதற்காக அது நம்மிடம் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. சரி, நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு ரோஜா செடியை நட்டு வைக்கிறீங்க, எதுக்காக நட்டு வைக்கிறீங்க? ரோஜா செடியை நட்டு வைக்கிறீங்க, எதற்காக நட்டு வைக்கிறீங்க? மலர் திருமணம் நட்டு வைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆக நாம ஒரு சிறு செடியை நட்டு வைத்தாலும் பிரதிபலனை கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் நாம் நட்டு வைக்கிறோம். செடியாக இருந்தால் மலர் தரும், கொடியாக இருந்தால் காய்கள் தரும், மரமாக இருந்தால் கனிகள் தரும். ஆனால் உங்களது பெற்றோர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்காக கல்வி அளிப்பதற்காக இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களிடமிருந்து எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் உங்களுக்கு அறிவை போதிக்கிறார்கள். ஆக உங்களுடைய பெற்றோரும், உங்கள் தாய் தந்தை, உங்கள் உறவினர்கள், உங்கள் சுற்றத்தார், உங்கள் நண்பர்கள், உங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே என்ன பெருந்தன்மை கொண்டவர்கள். அவர்களை நீங்கள் பெருந்தன்மையோடு என்ன பண்ணீங்க, போற்றி புகழ வேண்டும். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பெருந்தன்மைக்கு நீங்க நிறைய நடிச்சு காட்டிட்டீங்க. நெல்சன் மண்டேலா அவர்களை குறித்து உங்களுக்கு இந்த வயதில் தெரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு தெரியல. காந்தியடியில் தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களுக்காக சுதந்திரம் கோர வேண்டும் என்ற நோக்கில் போராடியவர். அவர் கடும் சிறைச்சாலையில் கடுமையான தண்டனையை அனுபவித்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பின்னர் கருப்பின மக்களுக்காக அவர் விடுதலை பெற்ற காரணத்தினால் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக வருகிறார். ஒரு முறை அதிபர்கள் அனைவரும் மணந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அவருடைய இருக்கைக்கும் எதிரில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் நடக்குது, வேர்த்து ஒழுகுது. நெல்சன் மண்டேலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து அந்த முதியவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். மெய்காப்பாளர் அந்த முதியவரை அழைத்து வருகிறார். நெல்சன் மண்டேலா அவரை தனது எதிர் இருக்கையில் அமர வைத்து தமக்கு என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அந்த உயர வகை உணவை அவருக்கு வழங்க சொல்கிறார். அந்த முதியவரும் உணவை சாப்பிட்டு விட்டு செல்கிறார். விருந்து உபசரிப்பு கலைந்து விட்டது. மெய்காப்பாளர் நெல்சன் மண்டேலா அவர்களை கேட்கிறார், ஐயா, அவரை பார்க்கும்போது ரொம்ப வயதானவராக இருக்கிறாரு, கைகாலெல்லாம் நடந்தது, அவர் யாரு, உங்களுக்கு சமமாக அவரை ஏன் அழைத்து விருந்துன்னு அழைத்தீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லுகிறார், நான் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது
எனக்கு மிக மோசமான தண்டனையை வழங்கியவர் அவர்தான். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை துன்புறுத்திக் கொண்டே இருப்பார் சிறைச்சாலையில். அவர் துன்புறுத்தலுக்கு மயங்கி தண்ணீர் தாருங்கள் என்று நான் கேட்டால் என் மீது சிறுநீர் கழிப்பார். அப்படி ஒரு அரக்கம் குணம் கொண்டவர் தான் அந்த சிறைச்சாலை அதிகாரி. நான் இன்று விடுதலை பெற்றுவிட்டேன். என் எதிரே இருப்பது அவர் அவமானமாக கருதுகிறார். அதனால் நான் அவரை அணைத்து எனக்கு சமமாக உட்கார வைத்து உணவுண்ண செய்து பிறகு நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறி அனுப்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆக தனக்கு எவ்வளவு துன்பம் தந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு பிறர் உயிருக்கு இன்பம் அளிக்கவும் மன்னித்து அருள் புரிவதும் என்பதுதான் கருணை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக கருணையுள்ளம் கொண்டவர்கள் தான் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அடுத்து ஒரு சிறிய நிகழ்வு. அன்னை தெரசா அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். கருணையின் வடிவாக இன்று நம்முன் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் கல்கத்தா வீதிகளில் ஒரு முறை தன்னுடைய ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்காக யாசகம் கேட்டு செல்கிறார். அவ்வாறு யாசகம் கேட்டு செல்கின்ற பொழுது ஒரு கடையில் கையை ஏந்தி யாசகம் கேட்கிறார். யாசகம் கேட்கின்ற பொழுது அந்த கடைக்காரர் காரை உமிழ்ந்து விடுகிறார். அன்னை தெரசாவின் கையில் காரி உமிழ்ந்து விடுகிறார். சிறிது அமைதியாக இருந்துவிட்டு தெரசா அவர்கள் சொன்னார், இது எனக்கு என் இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் தாருங்கள் என்று மறுபடியும் கையை நீட்டுகிறார். அந்த செல்வந்தர் வெட்டி தலை குனிந்து அவரால் இயன்ற உதவியை செய்கிறார். எனவே இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்தாரை தலையென்று வள்ளுவர் அவர்கள் கூறியிருப்பதை போல நமக்கு எவ்வளவுதான் பிறர் துன்பமளித்தாலும் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டு அடுத்தவருக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் நெஞ்சில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, அந்த வகையிலே இந்த பள்ளியில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுடைய அன்பும் இறைவனின் கருணையும் பேராசையும் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.